அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு ஹாலிடே ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி கூட. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அது உரிச்சு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போ 1 கப்பு நான் நாட்டு சர்க்கரை போட்டுருக்கேங்க. நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு செஞ்சாலும் செய்யலாம், நீங்கள் இல்லாட்டி வெல்லம் போட்டு செஞ்சாலும் செய்யலாங்க. பாருங்கள், அதோட கையாலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். நான் நல்ல ஸ்மூத்தான நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் மேஷ் பண்ணிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதிலே 1 கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நம்ம இப்போ குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் கேட்கும்போது. பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த முட்டையோடு சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே அதிகமாக படாது. கைவிடாத நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த லீவ் டைமில் குழந்தைங்க எப்போயாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நான் 1 கப்பு நான் கோதுமை மாவுக்கு 1 கப்பு பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பாலை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு. பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக இருக்குது. திரும்ப இன்னும் கொஞ்சமாக நான் அந்த பாலை ஊற்றிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த பாலோடு சேர்ந்து மாவு நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். ஃபைனலாக இருக்கிற பாலையும் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஃபைனலாக ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் ஃப்ளேவருக்கோசரம் ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். மாவு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியார பேன் வச்சு இன்றைக்கி நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி இந்த ரெசிபியை ஒரு அரை அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியில் ஊற்றிடலாம். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால கோதுமை மாவுலேயும் செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு ஹெல்த்தான ரெசிபி, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த மாவை ஊற்றிட்டு ஃப்ளேமை உங்களுக்கு சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள், எல்லாமே ஆப்போசிட் சைடு நான் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு போகிறேங்க. நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். நீங்கள் உள்ள எல்லாம் மாவு நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க அதே சமயம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க அடிக்கடி. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் லேஸாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி இந்த ஹாலிடேஸில் நீங்களும் இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.